அப்படிலாம் விட முடியாது. ஆதாரங்கள் காட்டலாம்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ மக்கள் மத்தியில் 2 விவாதம் இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன். இது கவர்மெண்ட்டோடைய பிழையா தாவேக்காவோட பிழையான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்போ இது கவர்மெண்ட்டோடைய பிழைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இவர். அப்போ இதற்கான வாத பிரதிவாதங்கள் வரும். அப்போ கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு, அவங்களுடைய கோளாறு தான், கரூரில் மட்டும் ஏன் நடக்கும்னு ஒரு கேள்வி எழுப்பலாம்னா அதற்கு தரவுகளை முன்வைக்கணும். நீதிமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கணும். வச்சாதான் மக்கள் இருப்பாங்க. வெறும் வாயில சொல்லிட்டு போனால் அதை ஏற்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர் இனிஷியேட் பண்ணது சரி, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுவும் சரி. அது வெளியில் வந்து ஆஹா இப்படி ஒரு வீடியோ சிக்கிருக்கு, ஆமா யாரோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க, யாரோ இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி உண்மைகள் வெளியே வரும்போது தான் இவர் சொல்றதுக்கான நம்பகத்தன்மை வரும். ஓகே, இன்ஃபேக்ட் நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப ஆவேசமா ஒரு கொந்தளிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் போது ஒரு நிருபர் கேட்கிறார், விஜயை கைது பண்ணிடுவாங்களான்னு. எங்க கை வச்சிருப்பாக்கலாம், வச்சா என்ன ஆகும் தெரியுமா தமிழ்நாடு. நிறைய பேர் அதை வந்து ரொம்ப ஜோஷா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாடுறா எங்க தலைவரை கைது பண்ண என்ன நடக்கும்னு பாடுறான்னு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்போசிட் சைட்ல இருக்கும்போது விஜய் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது ஏதோ ஒரு வகையில பாத்தீங்களா, எங்க தலைவர் கூட சொல்லிட்டாரு, அப்ப ஆப்போசிட்ல தாங்க பிரச்சனை இருக்கு. அது ஒரு ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல அவங்களுக்கு எரியிற நெருப்புல அப்படிலாம் கலவரத்தை தூண்ட மாட்டாங்க. தூண்டினாலும் அணைக்க பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க ஃபுல்லா வந்து அமைதியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சின்னதாக வந்துச்சுன்னா தாவேக்கா பண்ணுச்சுன்னு பெருசா மாறிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பண்ண மாட்டாங்க. யாருனாலும் பேட்டி கொடுத்து ஜோஷை கிரியேட் பண்ணலாம். இது ஜோஷ் கிரியேட் பண்ற இடம் இல்லை, நேரம் இல்லை. அதனால அவர்கள் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. தலைமையுடைய வழிக்கு கட்டுப்பட்டிருப்பதுதான் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது.